இப்போ நான் ஒரு ஆட் கிரியேட் பண்ணும்போது கால் டு ஆக்ஷன் ஒன்று காட்டுது. கால் டு ஆக்ஷன் கொடுத்தோன்னே அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் நிறைய மெனூஸ் காட்டுது. அப்ளை நவ், புக் நவ், பை டிக்கெட்ஸ், கான்டாக்ட் அஸ், டவுன்லோட்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஃபேஸ்புக்கில் கேம்பெயின் கிரியேட் பண்ணாலும் சரி, கூகுள் ஆட்ஸ் கேம்பெயின் கிரியேட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி கால் டு ஆக்ஷன் ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் மேண்டேட்டரி இல்லை, பட் கொடுக்கறது நல்லது. ஓகேயா? ஸோ இந்த கால் டு ஆக்ஷன்லாம் என்ன? நிறைய பேர் வந்து இந்த கால் டு ஆக்ஷனை ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டாங்க. சில பேர் இதை வந்து மிஸ்யூஸும் பண்ணுறாங்க. ஸோ உண்மையிலே இந்த கால் டு ஆக்ஷனாக என்ன, இதை கரெக்டான வழியில் பயன்படுத்தலாம் நமக்கு கிடைக்கிற ப்ரோஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது உண்மையிலே வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஸ்டார்ட் அப் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கால் டு ஆக்ஷன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் கிட்டேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ண வைக்கிறது பேர் தான் கால் டு ஆக்ஷன். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு விஷயத்தை அவங்க கிட்ட ஆக்ஷன் எடுக்க சொல்கிறோம், அது பேர் தான் கால் டு ஆக்ஷன். அதை அவங்க பண்ணுற பட்சத்தில் அது பேர் என்கேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ என்கேஜ்மெண்ட்ன்றது அவங்க பண்ணுறாங்க, பட் நம்ம அதை செய்ய சொல்கிறதுக்கு பேர் தான் கால் டு ஆக்ஷன். ஓகேயா? ஸோ இந்த கால் டு ஆக்ஷன் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முன்னாடி இந்த ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்லையும் கூட இது ஆரம்பிக்கும். சரி, ஒரு பெரிய பிட் நோட்டீஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைய இந்த சலுகை முடிவடைகிறது, விரைந்து வாங்குங்கள், வருக வருக, இந்த மாதிரி ஏதோ ஒன்று போடுவாங்க. சம்திங் லைக் என்னன்னா, இன்றைக்கே வாங்க, இன்றைக்கே வாங்கிக்கோங்க, இந்த ஆஃபர் முடிய போகுது. ஸோ சம்வாட் லைக் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு ட்ரிகர் பண்ணி அந்த ஆடியன்ஸை ஒரு என்கேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதே தான் இங்கே ஆன்லைனில் இப்போ வந்து கால் டு ஆக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ கூகுள் ஆட்ஸும் சரி, இதுவும் சரி. அப்போ ஒன்லி பேட் கேம்பெயின்ஸ் மட்டும் தான் கால் டு ஆக்ஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஆர்கானிக்காகவும் இருக்கும் எப்படின்றத சொல்கிறேன். ஸோ கால் டு ஆக்ஷனை உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். நம்ம ஆடியன்ஸை ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளை நோக்கி செய்ய வைக்கிறோம். ஸோ அந்த பேர் தான் கால் டு ஆக்ஷன். இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, கால் டு ஆக்ஷனாக தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது டே ஒன்லேருந்தே இந்த மாதிரி ஆர்டர் நவுன்னு போடுவாங்க. ஃபஸ்ட் டேலேருந்தே ஆர்டர் நவ், பர்ச்சேஸ் நவ், பை நவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ரன் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ அது தப்பு. ஓகேவா? ஏன்னா இப்போ சேல்ஸ் ஃபனல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம சேனல் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க கார்ட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதில் பிராண்ட் அவேர்னஸ்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, ரீடார்கெட்டிங் ஒரு ஸ்டேஜ் இருக்குது, கன்வர்ஷன் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஸோ இந்த பிராண்ட் அவேர்னஸ் ஸ்டேஜ்லேயே வந்து பை நோ, ஆர்டர் நோ, அது மாதிரி கால் டு ஆக்ஷன் கொடுக்கறதுனால என்ன ஒரு பிரச்சனை, நம்மளை வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு ஸ்பேமஸாவோ இல்லை இவங்களோட மைண்ட் செட்டே பிஸ்னஸ் மைண்ட் செட் தான்ப்பா அப்படின்னு நினச்சி நம்மளை அவாய்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இந்த ஆர்டர் நோ, பை நோ அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து வியூ மோர், ஓகேவா, கிளிக் ஹியர் டு ஃபார் மோர் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி கொடுங்க. ஸோ அதே மாதிரி சார் இப்போ பேட் கேம்பெயின்ஸ் மட்டுமா கொடுக்க முடியுமா, கண்டென்ட் ஆர்கானிக்லையும் கொடுக்குமா? ஆர்கானிக்லையும் எப்படி வரும்னா, கான்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணும்போது வீடியோஸ்லேயே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பயோவில் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டிஎம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சம்திங் லைக் வீடியோலேயே அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் கால் டு ஆக்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் கிளைண்ட்ஸ் கிட்டே நாங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு 30 வீடியோஸ்க்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எங்கிட்ட இருக்குது, வந்து வாங்கிக்கோங்க, ஆர்டர் போடுங்க, அந்த மாதிரி வார்த்தைகளை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்மளோட ஷாப்பில் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம வெப்சைட்டில் அதிகமாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்ற ஒரு இதுதான் சொல்லுவோம். ஸோ அங்கே ஃபஸ்ட்டு இந்த 30 வீடியோஸ் போடுறோம் ஆர்கானிக்காக ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணும்போது அதோட இன்டென்ஷன் எப்படி இருக்கணும்னா, ஜஸ்ட் நம்ம ஆடியன்ஸ் வந்து நம்மளோட ப்ரொஃபைலை பார்க்கணும், நம்மளோட பேஜை ஃபுல்லாக பார்க்கணும், எப்படியாவது ஃபாலோ பண்ண வைக்கணுன்ற இன்டென்ஷன் தான் போடணும். சில பேர் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பு பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 30 வீடியோ பிராண்ட் அவேர்னஸ் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். அதில் இந்த மாதிரி கான்டென்ட்டும் பேசுவாங்க, கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கன்ட்டு, மறக்காமல் ஆர்டர் போடுங்க, மறக்காமல் உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ மல்டிபிள் கால் டு ஆக்ஷன் ஒரே வீடியோவில் இருக்கக்கூடாது. ஓகேவா? வீடியோவோ இமேஜோ எதுவாக இருந்தாலும் சரி, மல்டிபிள் கால் டு ஆக்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ கமிங் பேக், லைக் இப்போ எப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீடார்கெட்டிங் கேம்பெயின், இதில் ஆர்டர் நவுன் கொடுத்துருக்கேன். ஸோ இதே இது வேறு கேம்பெயின்ஸ் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். ஸோ இந்த ஆடை நீங்கள் பாருங்கள், நீங்களே பாருங்கள், நான் ப்ரிவியூ கூட காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ. ஹாய், நான் லட்சுமி பிரியா, கோவில்பட்டியிலேருந்து பேசுகிறேன். வந்து சுங்குடி காட்டன் சாரீஸ் ஹோல்சேல் சேல் பண்ணிட்டு இருக்கேன். 5 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் ஹோல்சேலில் பண்ணிட்டு இருக்கோம். நம்மகிட்ட சுங்குடி காட்டனில் உள்ள எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. மயூரி பிளேட். ஸோ இந்த ஆடை பார்த்தோமே கால் டு ஆக்ஷன் இருக்குன்னா சென்ட் மெசேஜ்னு இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீடார்கெட்டிங் ஸ்டேஜில் இருக்காங்க. நான் டார்கெட் பண்ணுற ஆடியன்ஸும் கூட காட்டுறேன் பாருங்கள். இன்ஸ்டா ஆடியன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இன்ஸ்டாகிராமில் இவங்க ஆல்ரெடி யாராவது பார்த்தவங்களுக்கு மட்டும் இந்த ஆடை காட்டுன்னு சொல்லி புஷ் பண்ணி ஆட் ரன் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வீடியோவில் ஜஸ்ட் மெசேஜ் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க, ஆர்டர் நவுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ கால் டு ஆக்ஷன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை எந்த இடத்துல எந்த மாதிரி கால் டு ஆக்ஷன் யூஸ் பண்ணுறது தான் முக்கியம். பிகினிங் ஸ்டேஜில் ஒரு கால் டு ஆக்ஷனும், ரீடார்கெட்டிங் ஸ்டேஜில் ஒரு கால் டு ஆக்ஷனும், கன்வர்ஷன் ஸ்டேஜில் ஒரு கால் டு ஆக்ஷன். கன்வர்ஷன் ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெக்யூலராக உங்களுக்கு மட்டுமே ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஆஃபர், உங்களுக்கு மட்டுமே இந்த கூப்பன் கோடு, இந்த ஆஃபர் வந்து இன்னும் ஒரு 5 நாளில் முடிய போகுது, ஸோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்கள், அந்த மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு இந்த மாதிரி வேர்டிங்ஸ்லாம் வந்து ஒன்லி கன்வர்ஷன் அப்படின்ற ஸ்டேஜுக்குள்ளே வரும்போது தான் பண்ணணும். அதுவும் நம்மளோட கூட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுறவங்க கிட்ட மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர பிராண்ட் அவேர்னஸ் ஆடியன்ஸ்கிட்ட போய் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ இது வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் மட்டும் கிடையாது,
கூகுள் ஆட்ஸ்லையும் இருக்குது. கூகுள் ஆட்ஸ்லையும் நீங்கள் ஒரு வெப்சைட்டில் கால் டு ஆக்ஷன் கொடுக்கலாம், அது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இப்போ எல்லா இடத்துலையுமே ஆர்டர் நவ் பை நவ் பதிலாக இப்போ நீங்கள் ஒரு ஈவெண்ட் கனெக்ட் பண்ணிங்கன்னா புக் நவ் அந்த மாதிரிலாம் கொடுக்கணும். ஸோ இல்லை நீங்கள் வந்து ஒரு லீட்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்கன்னா கான்டாக்டர்ஸ் இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அந்த பிஸ்னஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குது, பிராண்ட் அவேர்னஸாக ரீடார்கெட்டிங் இருக்கா, கன்வர்ஷன் ஸ்டேஜில் இருக்கா, எந்த ஆடியன்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, அந்த ஆடியன்ஸ் எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நீங்கள் கால் டு ஆக்ஷன் கொடுக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆட்ஸ் மேனேஜரில் கேம்பெயின் பேஸ்டு கால் டு ஆக்ஷன் தான் பார்த்தோம். ஆர்கானிக்காக வீடியோவில் சொல்லியிருக்காங்க நான் சொன்னேன், பட் அதுக்கு நான் ஒரு சில எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க வந்து டிஎஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் பேஸஸ் ஒரு பிஸ்னஸ் பீப்பிள் தான். இது வந்து ஒரு ஆட் கேம்பெயின் கிடையாது. இது வந்து ஆர்கானிக்காக அவங்க ஒரு கான்டென்ட் போட்டிருக்காங்க. அவங்களோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் லைக் ஏபிசி மால்ட்டு, அந்த ப்ராடக்ட்டை பற்றி அவங்க ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி போட்டு அவங்களோட மேக்கிங்லாம் வச்சு ரீடார்கெட்டிங் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே இந்த வீடியோவில் பாருங்கள், பண்றேன் வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு போடுறதுக்கு ஆள் வச்சாலும் நம்ம இறக்கி வேலை பார்த்தாதாங்க அது ஒரு மன திருப்தியே இருக்கு. அப்புறம் என்னங்க, நாங்க பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சு நீங்க போய் ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. மறந்துடாதீங்க, TSFamily.com ஒரு தடவையாவது செக் பண்ணி பாருங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அதே தப்பு பண்ணிருக்காங்க. ஸோ அதாவது ஆர்கானிக்காக கால் டு ஆக்ஷன் கொடுக்கறதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் காட்டிட்டேன். ஆனால் அந்த இடத்துல 2 விஷயம் சொல்கிறாங்க. நான் சொன்ன தப்பு. அப்புறம் என்னங்க, மறக்காமல் போயிட்டு வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கன்றது பிராண்ட் அவேர்னஸ்க்கான ஆடியன்ஸ்க்காக கொடுக்குற வார்த்தைகள். ஓகே, அதுக்கப்புறமும் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் கால் டு ஆக்ஷன் கொடுக்கறது தப்பு. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதர் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். இல்லையா, ஸ்ட்ரெயிட் வெப்சைட் போய்ட்டு ஆர்டர் பண்ணுங்கன்னு கூட சொல்லிடலாம். பட் இந்த மாதிரி சொல்கிறது தான் கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுத்தும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நம்ம கால் டு ஆக்ஷன் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜர்னியில். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.